அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் 12th புக்கில் அரசியல் அறிவியல் புக்கில் லெசன் 1ல் இந்திய அரசியலமைப்பு பாடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1.4ல் உங்களுக்கு ஒரு சின்ன டாபிக் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பற்றி, ராஜாஜி அவர்களை பற்றி, காமராஜர் அவர்களை பற்றி, அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி, கருணாநிதி அவர்களை பற்றி, இவங்களை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ராஜாஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அடிப்படை கல்வி திட்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையோடையது ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளும் அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இன்னொரு வார பிளான்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அப்போ நம்ம தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி பார்ப்போம் பார்த்தீங்களா, அதில் நீதி கட்சியிலிருந்து இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் முதல்வராக இருந்தாங்க, அந்த முதல்வராக இருந்தபோது அவங்க என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நான் டீப்பாகவே அந்த வீக்கில் நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம். இங்கே நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தை பற்றி பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் வேற என்ன புக்கு இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா இடஒதுக்கீடை பற்றி இந்த இதில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதனால் தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு மட்டும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன டாபிக் அது இருக்குது, அதை நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் சமூக நீதியில் இடஒதுக்கீடை பற்றி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அதையும் நான் இதில் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இது ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும்தான், இடஒதுக்கீடு மட்டும்தான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அது போக நம்ம இவங்களை பற்றி எல்லாமே டீப்பாக இன்னொரு வீக்கில் நமக்கு டாபிக் இருக்குது, அதில் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி ஆயிரும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ அந்த வீக்கில் அந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்க்க வேண்டியது இருக்குது. அரசியல் கட்சிகள், அரசியல் சிந்தனைகள், அது ஃபுல்லாகவே பார்க்கணும். அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், அது எல்லாமே பார்க்கணும். ஓகேங்களா? அதனால் இப்போ கொடுக்குற கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி பாருங்க, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம், மாநில சட்டமன்றம் நமக்கு தெரியும் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது, 234 உறுப்பினர்களை கொண்டது. அது போக பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஆங்கிலோ இந்தியரை யார் நியமிப்பாங்க, ஆளுநர் நியமிச்சுட்டு இருந்தாங்க, அது கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு இல்லை. அதனால் 230 உறுப்பினர்கள். அப்போ பார்த்திங்கன்னா சில தொகுதிகள் பொது தொகுதியாக இருக்கும், சில தொகுதி தனி தொகுதியாக இருக்கும். அந்த எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் தனி தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஜென்ரல் கான்ஸ்டிடியூன்சி பொது தொகுதிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு 234ல் 188 தொகுதிகள் பார்த்திங்கன்னா பொது தொகுதிகள். அதாவது 188 உறுப்பினர்கள் பொது தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 46 உறுப்பினர்கள் தனி தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்படின்னு என்னென்னா 46 தொகுதியில் அங்கே நிற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு ரிசர்வேஷன் அங்கே கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா? உறுப்பினர் அங்கே அவங்களுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க, அவங்க தான் அங்கே நிற்கிற மாதிரி பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? 46 தொகுதி, அப்போ 46 தனி தொகுதியாக இருக்குது, 188 தொகுதி பொது தொகுதியாக இருக்குது. அப்போ மொத்தம் 234 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த எண்ணிக்கை நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இங்கே 189ன்னு இருக்கும், இங்கே 45ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ கடைசியாக நடந்த 2021 எலெக்ஷனில் இந்த மாதிரி தான் பிரிச்சிருந்தாங்க. 188 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்தும் 46 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ இது அப்ராக்சிமேட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான். அடிக்கடி அதுவும் ரொம்பலாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, 1 2 அப்படி வேணால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதையும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 189ம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது கடைசியாக இப்படி தான் ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் 188 பொது தொகுதி, 189 பொது தொகுதி, 45 தனி தொகுதியாக இருந்துச்சு. இப்போ 2021 இந்த மாதிரி 188 46 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. புரிஞ்சிச்சுங்களா? ரெண்டையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து, முதல் பொது தேர்தல் எப்போ நடந்துச்சு, 1952 நடந்துச்சா? அப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சு, எப்போ தொடங்கியது அப்படின்னா 3/5/1952. எலெக்ஷன் 1952 முடிஞ்சிருக்கும். அந்த முதல் கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா 3/5 மே மாதம், மே 3 1952 தொடங்குச்சு. அப்போ கடைசி இது பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக சட்டமன்றம் இது எத்தனையாவது சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது தமிழக சட்டமன்றம். இது அடுத்த வருஷம் நமக்கு முடிய போகுது, அதாவது இந்த 2025 முடியும்.
அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், நமக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள், 6/4/2021 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல். கடைசியாக எப்போ வந்து சட்டமன்ற நம்முடைய தமிழ்நாடு மாநில சட்டமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா 6/4/2021 நடந்துச்சு. நடந்ததுக்கப்புறம் 16வது தமிழக சட்டமன்றம் எப்போ அமைக்கப்பட்டது, அதாவது அந்த அந்த வாக்கு எண்ணிக்கையில் எண்ணி ஆட்சி யார் அமைச்சாங்க அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க தான் வந்து ஆட்சி பிடிச்சாங்க. அப்போ 16வது தமிழக சட்டமன்றம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 7/5/2021. ஓகேங்களா, அப்போ இது கடைசியாக நடந்தது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது எத்தனையாவது சட்டமன்றம் இப்போ வந்து ஆட்சியில் இருக்குது? 16வது. இனி அது முடிய போகுது, அதனுடைய டைம் பீரியடு முடிய போகுது. அப்போ இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தை பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த பொது தொகுதி தனி தொகுதி மட்டும் அந்த எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கடைசியாக 2021 188 46, முன்னாடியில் 158 45, அது அந்தந்த பீரியடில் அது 1 2 தான் மாற்றுவாங்க, ஃபுல்லெல்லாம் மாற்ற மாட்டாங்க. ஓகேங்களா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நம்ம இந்த டாபிக் உள்ள போகலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள். பாருங்க, 1919ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தத்தின் விளைவாக சென்னை மாகாணத்தில் இரட்டை ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இந்திய அரசு சட்டம் 1919 நம்ம படிக்கிறோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. அது என்னது, அதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொன்னோம், மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம சொன்னோமா? ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், வரலாற்று பின்னணியில் இதை படித்தோம், எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குங்களா? அதில் என்ன பண்ணாங்க, மாகாணங்களில் என்ன பண்ணாங்க, இரட்டை ஆட்சி என்ன பண்ணாங்க, அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தினது 1919 ஆக்ட். அப்போ இந்த இரட்டை ஆட்சியின் கீழ் நடத்தப்பட்ட, அப்போ இந்த ஆக்டின் படி தான் ஃபஸ்ட்டு டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா, மக்களால் தேர்ந்தெடுக்க அந்த நேர்முக தேர்தல் வந்து நடைபெற இருக்கும். இந்த சட்டத்தின்படி தான் நேர்முக தேர்தலுங்கிறது ஒன்றே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ இந்த இரட்டை ஆட்சியின் கீழ் நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து போட்டியிடலை. அவங்க போட்டியிடாதனால நீதி கட்சி போட்டியிட்டு அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்போ 1920 1937 வரைக்கும் 17 ஆண்டுகள் அவங்க தான் நீதி கட்சி தான் ஆட்சி பண்ணாங்க. ஓகேங்களா, அப்போ 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் என்ன பண்ணாங்க, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. அந்த இரட்டை ஆட்சிப்படி நடந்த சட்டமன்ற தேர்தல் வச்சாங்க. ஓகேங்களா, அப்போ நேரடி தேர்தல் வச்சாங்கல்ல, அப்போ வந்து யார் போட்டியிடலை, காங்கிரஸ் போட்டியிடாதனால நீதி கட்சி போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. அவங்க ஜெயிச்சு 1920 1937 வரைக்கும் அவங்க தான் என்ன பண்ணாங்க, ஆட்சி பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, இருந்தாலும் நம்ம அங்கங்கே நிறைய இடத்துல இதெல்லாம் நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம். பாருங்கள், அடுத்தது பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த 1937 அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நமக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசாங்க சட்டம் 1935 நம்ம படித்தோமா? அதன் கீழே என்ன பண்ணாங்கன்னா 1937 ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைத்தது. அப்போ 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படிலாம் பார்த்தீங்கன்னா மாகாணங்களுக்கு தன்னாட்சி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. அப்போ இந்த சட்டத்தின்படி 1937 ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா, ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு 1919 ஆக்ட்னா உங்களுக்குலாம் என்னன்னு தெரியும், அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்னென்னலாம் அதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி 1935 ஆக்டும் தெரியணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே 1919 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்தாங்க. 1935 ஆக்டில் மாகாணங்களுக்கு தன்னாட்சி கொடுத்தாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான், அதனால தான் நான் ஸ்பீடாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ 1937 என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் வைக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்குது. அப்போ சென்னை மாகாணத்தில் யாருடைய தலைமையில் அரசாங்கம் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாணத்தில் ராஜாஜியின் தலைமையில் 1937 ஜூலை 15ஆம் தேதி முதல் காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது. அப்போ சென்னையில் ராஜாஜி தலைமையில் 1937 ஜூலை 15 முதல் காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்படுது. ஓகேங்களா, அப்போ பாருங்க,
சென்னை மாகாண தலைவர் ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை எப்போ வந்து தாக்கல் பண்ணுறாருன்னா 1937 மத்ராஸ் சட்டமன்றம், செனட் அவை, மத்ராஸ் பல்கலைக்கழக சேப்பாக வளாகத்தில் என்ன பண்ணுறாரு, தாக்கல் பண்ணுறாரு. அப்போது அவர் 1937 ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை அமையுது. அவர் நிதிநிலை அறிக்கையை ஃபஸ்ட்டு அவர் தான் தாக்கல் பண்ணுறாரு. தன்னுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை எப்போங்க 1937 தாக்கல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நம்ம இதில் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனி டாப்பிக்காக பார்க்கும்பொழுது படிப்போம். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1937 அவருடைய தலைமையில் ஆட்சி அமைது பார்த்தீங்களா. அப்போ அவர் அந்த அடிப்படை கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். குலக்கல்வி திட்டம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஓகே, நிறைய போராட்டங்கள்லாம் நடக்கும். அதைத் தொடர்ந்து 1939 அக்டோபர் 20 ராஜாஜி அமைச்சரவை பதவியிலிருந்து விலகியிருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே அடிப்படை கல்வி திட்டமாகட்டும், இப்போ இந்த இடத்துல அடிப்படை கல்வி திட்டத்துக்காக கிடையாதுங்க. இந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்திருக்குன்னு சொன்னேன்ல, எதுக்கு அப்படின்னா அந்த இந்தி எதிர்ப்பு. ஓகேங்களா. ஹிந்தியை வந்து ஸ்கூலில் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்தி மும்மொழி கொள்கை அது கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க எல்லாருமே. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம்லாம் நடந்திருக்கும். அப்போ ராஜாஜி அமைச்சரவை பதவியிலிருந்து விலகியிருப்பாங்க. அடிப்படை கல்வி திட்டங்கிறது அடுத்தது. ஓகேங்களா. அடுத்த பீரியடில் அவர் வருவார் பாருங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா, எதனால் இந்த போராட்டம் நடக்கும்னா 1937 அவருடைய தலைமையில் அமைச்சரவை அமைது பார்த்தீங்களா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் அவர் இந்த வந்து இப்போ ஸ்கூலில் வந்து ஹிந்தி சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியான உடனே எல்லாருமே அந்த இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கும். அதை தொடர்ந்து தான் அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராஜாஜி அமைச்சரவை பதவியிலிருந்து விலகி இருப்பாங்க. 1939 அக்டோபர் 20. இந்த இடத்துல குலக்கல்வி திட்டம் இங்கே வராது, இந்த பீரியடில் வராது. ராஜாஜி தான் குலக்கல்வி திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த பீரியடில் அது வராது. அடுத்தது நம்ம பின்னாடி பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா. இது எதற்காக போராட்டம், இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் இந்த பீரியடில் நடந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அடுத்தது தான் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட்சியில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு தனித்தனியாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மத்ராஸ் மாகாண முதல் சட்டமன்றத்தில் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 39 அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்டிருக்காது. நமக்கு இந்திய அரசியலமைப்பு 1950 தானே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த சட்டத்தின் கீழே உருவான மத்ராஸ் மாகாண முதல் சட்டமன்றம் எப்போ 1952 to 57. அதுதான் ஃபஸ்ட்டு உருவாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் பண்ணதுக்கப்புறம் மத்ராஸ் மாகாணத்தில் உருவான முதல் சட்டமன்றம். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க தலைமையில் தான் வந்து அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ ராஜாஜி அரசு என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா அடிப்படை கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அடிப்படை கல்வி திட்டத்தை தான் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்து அதற்காக போராட்டம் நடத்தியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போது அப்படி தான் 1952 to 1954 வரைக்கும் தான் பதவியில் இருப்பாங்க. அதாவது இந்த மத்ராஸ் மாகாணம் முதல் சட்டமன்றம் 1952 to 57 தானே வரணும், 5 வருடம் தானே வரணும். ஆனால் ராஜாஜி பார்த்தீங்கன்னா 54 வரைக்கும் தான், 52 to 54 வரைக்கும் தான் இருந்திருப்பார். அப்போ ஏன்னா அவர் கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்திருக்கும். அதை தொடர்ந்து அவர் விலகி இருப்பார். புரிஞ்சுதுங்களா. அதெல்லாம் நம்ம பிரீஃப் பெருசாக பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா பின்னாடி போகும்பொழுது நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். அப்போ இந்த அடிப்படை கல்வி திட்டம் இவர் கொண்டு வராரா, அது எல்லாத்தினாலும் விமர்சிக்கப்படுது. எதிர்கட்சிகளுடன் ஆளும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பகுதியினர் இப்படை திட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அப்போ இவர் கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டமானது எதிர்கட்சி மட்டும் கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் தான். அவங்க அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பகுதியினர் உட்பட இந்த திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, விமர்சிச்சாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இத்திட்டம் சாதி அடிப்படையிலான படிநிலை மேலாதிக்கத்தை மீண்டும் கொண்டு வரும் என்று விமர்சித்தனர். என்னதுன்னா அவங்க அம்மா அப்பா செஞ்ச தொழிலை வந்து என்ன சொல்லித்தரது, ஸ்கூலில் ஒரு குறிப்பிட்ட டைம் படிச்சுட்டு மீதி டைமில் அவங்க அம்மா அப்பாவை கற்றுக்கிட்ட அந்த தொழிலை ஸ்கூலில் சொல்லித்தரது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அது வந்து என்னது, குலக்கல்வியை வந்து இதாக்குது, கொண்டு வருது, குலக்கல்வி திட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஓகேங்களா. அது வந்து சாதி அடிப்படையிலானதாக இருக்குது. ஏன் வந்து
அவங்க அம்மா அப்பா செஞ்ச தொழில் தான் அவங்க செய்யணுமா, அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அப்போ 1952 அந்த டைமில் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரா, அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண, இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுனால பதவி விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் சிஎம்மாக வருவாங்க அப்படின்னா காமராஜர் வந்து 1954 டு 1963 வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. ஓகேங்களா. காமராஜர் அவர்கள் பாருங்க, பின்னர் முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் அமைச்சரவையில் 1954 அரசின் கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் இத்திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். அப்போ பின்னர் யார் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்கன்னா, அந்த 1952 டு 54 வரைக்கும் ராஜாஜி இருப்பார். 57 வரைக்கும் இருக்கணும், ஆனால் முன்னாடியே ஒரு வேற பதவி விலகிறாங்களா. அதுக்கப்புறம் யாரை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்கன்னா காமராஜர் அவர்கள். ஓகேங்களா. அவருடைய பீரியடில் கல்வி அமைச்சராக யார் இருந்தாங்கன்னா சி சுப்பிரமணியம் இருந்தார். அவர் என்ன சொல்லுவார், இந்த திட்டம், எந்த திட்டம், இந்த அடிப்படை கல்வி திட்டம் இருக்கு இல்லைங்களா, இது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அறிவிச்சார். அடுத்தது பாருங்க, அந்த அவர் கொண்டு வந்த ராஜாஜி கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டத்தை தான் என்ன பண்ணாங்க, ரத்து பண்ணாங்க. ஆனால் அதே சமயம் ராஜாஜியின் ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய நிலச்சட்டங்கள் அதெல்லாம் அப்படியே கண்டினியூ தான் பண்ணினாங்களே ஒழிஞ்சு அந்த அடிப்படை கல்வி திட்டத்தை தான் என்ன பண்ணாங்க, காமராஜர் ஆட்சி காலத்தில் ரத்து பண்ணாங்க. ஓகேங்களா. அப்போ 1937 அவர் அமைச்சரவை அமைக்கும் பொழுது என்னாச்சு, அந்த இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம். அதுக்கு பிறகு 1939 அவர் பதவி விலகினார். இங்கே பார்த்தீங்கன்னா 1952 அவர் ஆட்சி அமைக்கும் பொழுது என்னது உங்களுக்கு, இந்த அடிப்படை கல்வி திட்டத்தை எதிர்த்து நிறைய பேர் போராடினாங்க. அதை தொடர்ந்து அவர் பதவி விலகினார். ஓகேங்களா. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. சிஎன் அண்ணாதுரை முதல்வராக பதவியேற்றிருப்பார். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது நீங்கள் ஃபேக்ட் மாதிரி இப்போ படித்து வச்சுக்கோங்க. 1967 திராவிட முன்னேற்ற கழகம், 1967 டு 1969 தான் அறிஞர் அண்ணா அவர்களுடைய பீரியடு. அப்போ ஆட்சிக்கு எப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது, அப்போ ஃபஸ்ட்டு யார் முதல்வராக பதவி ஏற்கிறாங்க, சிஎன் அண்ணாதுரை அவர்கள் பதவி ஏற்கிறாங்க. இவருடைய பீரியடில் ரொம்ப நிறைய முக்கியமான திட்டங்கள்லாம் இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், அவரது ஆட்சியில் இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. அது என்னங்க சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்னா, அதாவது மத சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ நீங்கள் சிஎன் அண்ணாதுரைனாவே சுயமரியாதை திருமணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்னன்னா இந்த திருமண சட்டத்தை திருத்தினாங்க. அப்போ சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரிச்சாங்க. அப்போ சுயமரியாதை திருமணங்கள்னா என்னன்னு கூட நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னு என்னதுங்க, மத சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படக்கூடிய திருமணங்கள் எல்லாமே என்னதுங்க, சுயமரியாதை திருமணங்கள். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அறிஞர் அண்ணாவிற்கு அடுத்து யார் பதவி ஏற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு கருணாநிதி அவர்கள் பதவி ஏற்கிறாங்க. அவருடைய பீரியட நிறைய சட்டங்கள், நிறைய தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களை பற்றிலாம் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. இதில் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இது நிறைய அறிஞர் அண்ணாவாகட்டும், காமராஜர் ஆகட்டும், அவங்களாம் எவ்வளோ திட்டம் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. பாருங்கள், என்ன நிறைய கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமாக 2 இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடை பற்றி கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தது. அவர் கொண்டு வந்த கடைசி சட்ட முன்வரைவு, சட்ட மசோதா என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடுக்குள் முஸ்லீம்களுக்கும் சிறப்பு உள்ஒதுக்கீடு, இன்னொன்று என்னென்னா வழங்குவதுடன் பட்டியல் இனங்களுக்கும் மற்றும் பழங்குடியினருக்குமான ஒதுக்கீட்டின் கீழ் அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு. இது ஒன்றுமே இல்லைங்க, இவர் கடைசியாக கொண்டு வந்த சட்ட மசோதா என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிசிஎம். ஓகேங்களா. பிசி முஸ்லீமுக்கு இப்போ ரிசர்வேஷன் இருக்குது, 3% ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு ரிசர்வேஷன் இருக்கும், எஸ்சிஏ. ஓகேங்களா. நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை பின்னாடி பார்த்துட்டு இங்கே இதை பார்த்தா புரியும். அப்போ இவங்க 2 பேர்த்துக்குமே உள் ஒதுக்கீடு கொடுத்தது இவருடைய பீரியடில் தான். ரிசர்வேஷன் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா உள் ஒதுக்கீடு இவங்களுக்குள்ள, அதாவது பிசிக்குள்ள பிசி முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு உள் ஒதுக்கீடு கொடுத்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இவங்க 2 அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு, அதே மாதிரி முஸ்லீம்களுக்கான சிறப்பு உள்ஒதுக்கீடு, ரெண்டுமே இவருடைய பீரியடில் தான் கொண்டு வந்தாங்க. அது என்னங்கிறது பின்னாடி பார்த்துட்டு இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. நம்ம ஏன்னா தமிழ்நாட்டோடைய இடஒதுக்கீடு பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக எம்ஜிஆர் தலைமையிலான 10 ஆண்டு கால ஆட்சியில் எம்ஜிஆர் எவ்வளோ பீரியட் 10 வருஷம் 1977 டு 1987 வரைக்கும் இவருடைய பீரியடில் வருவாய் நிர்வாகத்துறையில் குறிப்பிடத்தக்க பல மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டினார். அப்போ அந்த கிராம நிர்வாக அலுவலர் போஸ்ட் வந்து வாரிசு அடிப்படையில் நிரப்பப்பட்டிருந்தது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கர்ணம் பதவின்னு சொல்கிறாங்க. அந்த கர்ணம் பதவிக்கு என்ன பண்ணியிருக்காரு, முடிவு கட்டியிருக்கிறாரு. இவருடைய பீரியடு பார்த்தீங்கன்னா 1977 டு 87 வரைக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்டுங்க. பாருங்கள் அடுத்தது. அதே மாதிரி இவருடைய மெயினானது பார்த்தீங்கன்னா மத்திய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. நமக்கு காமராஜர் அவர்கள் மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாராம். அதுக்கு முன்னாடியே நீதி கட்சி சார்பில் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து மத்திய உணவு திட்டம் இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ காமராஜர் அறிமுகப்படுத்தி அந்த மத்திய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி இவர் என்ன பண்ணியிருப்பார், எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக மேம்படுத்தியிருப்பார். ஓகேங்களா. இது ரெண்டும் ரொம்ப, ஒன்று கர்ணம் பதவி, இன்னொன்று சத்துணவு திட்டம். எம்ஜிஆர் அவர்களுடைய இதை பற்றி பார்த்தோம்னா அவருடைய பீரியடை பார்த்து வச்சுக்கோங்க, 77 டு 87 வரைக்கும். அடுத்தது பாருங்க, 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் மண்டல் ஆணைய வழக்கு, அப்போ மண்டல் வழக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, மண்டல் ஆணைய வழக்குன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மண்டல் ஆணையம் இதையெல்லாம் பற்றி நம்ம வந்து இடஒதுக்கீடு, இந்திய அளவிலான இடஒதுக்கீடை பற்றி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு அது புரியும். இப்போ மண்டல ஆணைய வழக்கு அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வழக்கின் தீர்ப்பு ஓகேங்களா. அப்போ 1992 மண்டல ஆணைய வழக்கில் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றம். என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு தான் கொடுக்கணும். இந்த 50% இடஒதுக்கீடை தாண்டக்கூடாது. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 69%. 50% தாண்டுதா, அப்போ இதுதான் ஓகேங்களா. அப்போ 50% நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுங்க, ஆனால் வந்து 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டல் வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இதை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்போ நம்மளுடைய இதில் என்ன இருக்குது, 69% ரிசர்வேஷன் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இதை தொடர்ந்து தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும். அதுக்காக தமிழ்நாடு மாநிலம் சட்டமன்றம் கூட்டப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன, தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம இப்போ இடஒதுக்கீட்டில் பார்க்கலாம். புரிஞ்சுதுங்களா. அதாவது என்னன்னா 1992 மண்டல் ஆணைய வழக்கில் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம், நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க, ஆனால் 50% மேலே தாண்டிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே நம்மளுடைய இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு சட்டம் இயற்றோம். தமிழ்நாடு இடஒதுக்கீடு மசோதான்னு கொண்டு வந்து அதை சட்டமாக்குறோம். புரிஞ்சுதுங்களா. அப்போ அதை பாதுகாப்பதற்காக ஒரு புதிய சட்டம் கொண்டு வரோம். அதையை கொண்டு வந்து 9வது அட்டவணையில் வைப்போம். ஏன்னா 9வது அட்டவணையில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து வச்சா அது வந்து நீதித்துறை ஆய்வுக்கு உட்பட்டதாக இருக்காது. அதுக்காக அங்கே கொண்டு போய் வைப்போம். புரிஞ்சுதுங்களா. இப்போ நம்ம பின்னாடி இடஒதுக்கீடு பார்த்துட்டு இந்த பாயிண்டெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல ஃபேக்டாக படிங்க, என்னென்னலாம் பார்த்தோம் பாருங்க. 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டின் படி இரட்டை ஆட்சி கொண்டு வராங்க. அப்போ எலெக்ஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இரட்டை ஆட்சியின் கீழ் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி ஜெயிக்குது. 17 வருஷம் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி 1937 ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. சென்னை மாகாணத்தில் ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அரசாங்கம் அமையுது 1937 ஜூலை 15. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜாஜி தன்னுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை 1937 தாக்கல் பண்ணுறாரு. எங்கே தாக்கல் பண்ணுறாங்க, மட்ராஸ் சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1939 அக்டோபர் 20 ராஜாஜி அமைச்சரவை பதவியிலிருந்து விலகுது. அதுக்கு காரணம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மദ്രാஸ் மாகாண முதல் சட்டமன்றம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் வைக்கிறாங்க. எலெக்ஷன் வச்சு ஒரு அரசாங்கம் அமையுது. யாருடைய தலைமையில் அமையுது, ராஜாஜி தலைமையில்
தலைமையில் அமையுது. ஓகேங்களா, அந்த முதல் சட்டமன்றத்துடைய பீரியட் 1952 to 57 தான். ஆனால் ராஜாஜி பார்த்திங்கன்னா 52 to 54 வரைக்கும் தான் இருப்பாங்க. 1954 ஒரு பதவி விலகிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ராஜாஜி அடிப்படை கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு போராட்டம் பண்ணியிருப்பாங்க, விமர்சிச்சிருப்பாங்க. அதனால தான் ஒரு பதவி விலகியிருப்பாங்க. ஓகேங்களா, சரி. அதுக்கப்புறம் 1954 காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றிருப்பார். அவருடைய பீரியடில் கல்வி அமைச்சராக யார் இருப்பாங்கன்னா சி. சுப்பிரமணியம் அவர்கள் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அடிப்படை கல்வி திட்டத்தை என்ன பண்ணுவாங்க, ரத்து பண்ணுவாங்க. ராஜாஜி கொண்டு வந்து அந்த அடிப்படை கல்வி திட்டத்தை தான் ரத்து பண்ணுவாங்களே ஒழிஞ்சு, ராஜாஜி கொண்டு வந்த நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் அப்படியே தான் கண்டினியூ பண்ணினாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஃபஸ்ட்டு சிஎம்மாக பார்த்திங்கன்னா CN அண்ணாதுரை அவர்கள் வந்து பதவியேற்கிறாரு. அவருடைய ஆட்சியில் முக்கியமானது சுயமரியாதை திருமணங்களை வந்து அங்கீகரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு யார் பதவியேற்காங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து பதவியேற்கிறாரு. அவரும் நிறைய சட்டங்களையும் தீர்மானங்களையும் கொண்டு வர்றாரு. அவர் கொண்டு வந்த கடைசியாக முக்கியமான ஒரு சட்ட மசோதா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முஸ்லீம்களுக்கு உள் ஒதுக்கீடும் அதே மாதிரி அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடும் வந்து கொடுக்குறாங்க. எதில், இடஒதுக்கீடில். ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1977 to 1987 அதிமுகவை சேர்ந்த அதிமுக பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தலைமையில், எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் 10 ஆண்டு கால அவருடைய ஆட்சியில் வருவாய் நிர்வாகத்துறையில் பல மாற்றங்கள் அவர் கொண்டு வராரு. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டுறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காமராசர் அறிமுகப்படுத்திய மத்திய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக அவர் மேம்படுத்துகிறார். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1992 மண்டல் ஆணைய வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க, ஆனால் ரிசர்வேஷன் வந்து 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் 69 இருக்குது. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய இடஒதுக்கீடை பாதுகாக்கணுங்கிறக்காக தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதை 9வது அட்டவணையில் நம்ம வைக்கிறோம். 9வது அட்டவணையில் ஒன்று வச்சா அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. அதனால தான் அங்கே கொண்டு போய் 9வது அட்டவணையில் வைக்கிறோம். ஆனால் அது இப்போ பண்ணிட்டாங்க. இப்போ 9வது அட்டவணையில் வச்சுருந்தாலும் அது என்ன பண்ணலாம், ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் அப்போது ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ஃபேக்ட், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். சரி, இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இப்போ 69% இருக்குன்னு பார்க்குறோம்ல. சரி, அது எப்படி இருக்குது, எப்படி வந்துச்சு, முன்னாடியே 69% இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்தியா விடுதலை அடைவதற்கு முன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த நீதி கட்சி இடஒதுக்கீடு கொள்கைக்கு அடிக்கல் நாட்டியது. அதாவது விடுதலைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு கொள்கைக்கு அடிக்கல் நாட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான். நம்ம நீதி கட்சி பார்க்கும் பொழுது அவங்க என்னென்னலாம் 1921-22 பீரியடில் இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக அவங்க இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, ஆணைகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது நம்ம நீதி கட்சி பார்க்கும் பொழுது பார்ப்போம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்திய விடுதலைக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த நீதி கட்சி தான் இடஒதுக்கீடு கொள்கைக்கு என்ன பண்ணுறாங்க, அடிக்கல் நாட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி. இப்போ விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் 1949 தமிழக முதல்வராக யார் இருப்பாங்கன்னா ஓபி குமாரசாமி ராஜா இருப்பாங்க. ஓகேங்களா, இவருடைய பீரியடில் எப்படி ரிசர்வேஷன் இருக்குது, பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பாருங்கள், விடுதலைக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். 1949 விடுதலைக்கு பின்னாடி 1949 குமாரசாமி ராஜா அவர்களுடைய பீரியடில் நமக்கு ரிசர்வேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, பிசிக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, ஆதி திராவிடர் எஸ்சி, பழங்குடியினர் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 16%. அப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 16%, மொத்தம் 41% இருந்துச்சு. ஓகேங்களா, எப்போ 1949. நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், அப்புறம் 1950 நமக்கு என்னங்க, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருதா, கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வருதா. அதில் ஆர்டிக்கல் 15, ஆர்டிக்கல் 16 நம்ம பார்த்தோம். ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லும், பாகுபாடு, யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது. இது 16 என்ன சொல்லும், வேலை வாய்ப்பில் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்.
வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குமே சம வாய்ப்பு அளிக்கணும், வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கணும், 15 பாகுபாடு காட்டக்கூடாது. இதில் ஒரு கிளாஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அரசியலமைப்புக்கு 15 கிளாஸ் 4, அடுத்தது 16 கிளாஸ் 4 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்குல்ல, இந்த இது ஒரு எக்ஸப்ஷனை என்ன வைப்பாங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம். ஓகேங்களா, கல்வி நிலையங்களில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வேலைவாய்ப்பில் 16 கிளாஸ் 4 இருக்குல்ல, அங்கே எஸ்சி எஸ்டிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலைவாய்ப்பில் இவங்க வந்து இந்த கேஸ்டில் இருக்கிறதுனால வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கணும்னு தானே இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஆனால் ஒரு எக்ஸப்ஷனை என்ன கொடுக்குறாங்க, ஆனால் இவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ 15 கிளாஸ் 4 இந்த 15 என்ன சொல்லும், ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லும், யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்குமா. 15 நாள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 15 கிளாஸ் 4 யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது தான். ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா இவங்க இந்த கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறக்காக இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்கறதுனாவே பாகுபாடு காட்டுறதுன்னு தான் அர்த்தம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை இவங்களுக்காக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன். அதே மாதிரி 16 கிளாஸ் 4 பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது இந்த கிளாஸ் ஒன்று வருது. ஓகேங்களா, இது நமக்கு வருது, இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு தானே ரிசர்வேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பிசியும் அதில் ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் முன்னாடி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஓகேங்களா, ஆனால் நமக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். 25% என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம், 25% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். அப்போது என்ன ஆகுது, அரசியலமைப்புக்கு நடைமுறை வருது. அரசியலமைப்பில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வேணால் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு நாம் வந்து 25% பிசிக்கும் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கேஸ், செண்பகம் துரைராஜன் வழக்கு. செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இப்போ 1950. அப்போ அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா, வகுப்புவாரி இடஒதுக்கீடு அரசியலமைப்புக்கு எதிரானது. இந்த இடஒதுக்கீடு கான்செப்டே கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ஏன்னா பிசிக்கு இங்கே ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லவே கிடையாது, ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால் இது வந்து கான்ஸ்டிடியூஷனில் இப்படி இல்லவே இல்லை, பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை, ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால் இது கான்ஸ்டிடியூஷனுக்கு இந்த பிசிக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீர்ப்பு. ஓகேங்களா, இப்போ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய போராட்டங்கள் தமிழ்நாட்டில், நிறைய போராட்டங்கள். ஏன்னா பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களா, அப்போ போராட்டங்கள்லாம் நிறையா நடக்குது. அப்போ எல்லோரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா இது வந்து பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனில் இல்லாதனால தானே இத்தனை பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட் அப்படி தானே சொல்கிறாங்க, கான்ஸ்டிடியூஷனில் அது இல்லை, அதனால் பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு கொடுக்குறாங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிசிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அரசியலமைப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை திருத்தம் பண்ணணும். என்ன பண்ணணும், அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டமே நமக்கானது தான். பாருங்கள், 1951 முதல் அரசியலமைப்பு திருத்தச் சட்டம். இதுவரைக்கும் 106 அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு, ரிசர்வேஷனுக்காக தான் கொண்டு வராங்க. முதல் அரசமைப்பு திருத்தச் சட்டம் 1951 கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 15 கிளாஸ் 4 இருக்குல்ல, அதில் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தானே இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நம்ம இனி என்ன பண்ணலாம், பிசிக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பிசி கேட்டகரியை ஆட் பண்ணுறாங்க. பிசின்னா என்னதுங்க, சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர். பிசினா பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு. எதுவும் அது பொருளாதார ரீதியாக கிடையாது, சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர். அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. பிசிங்கிற கேட்டகரி இந்த 15 நாளில் ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 16 நாள்லேயும் அந்த பிசி கேட்டகரி அப்படியே ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருச்சுங்களா. அப்போ இது என்ன பண்ணிடுறாங்க, இதை கொண்டு வந்துட்டு இந்த இதுலேயே வந்து 9வது அட்டவணையை கொண்டு வராங்க. முன்னாடி 8 ஷெட்யூல் தானே இருக்கும், இப்போ நமக்கு 12 ஷெட்யூல் இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் வரும்பொழுது, அரசியலமைப்பு வரும்பொழுது நமக்கு எவ்வளோ அட்டவணை இருந்துச்சு, 8 அட்டவணை தானே இருக்குது. இப்போ 1951 முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக புதுசாக ஒரு அட்டவணை கொண்டு வராங்க, 9வது அட்டவணை.
அப்போ இவங்க கொண்டு வந்தது போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 9 அட்டவணையில் ஏதாவது நம்ம கொண்டு இங்கே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதையை பற்றி சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை எந்த கோர்ட்டோ கேள்வி கேட்க முடியாது. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, இந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமாக 9வது அட்டவணையை கொண்டு வந்துட்டு இந்த ப்ரொவிஷனை கொண்டு எங்கே கொண்டு வச்சிடறாங்க, 9வது அட்டவணையில் வச்சிடறாங்க. ஏன்னா இதை ஜுடிஷியரி கேள்வி கேட்க முடியாது. ஓகேங்களா, நீதித்துறை கேள்வி கேட்க முடியாது. அதுக்காக இந்த 9வது அட்டவணையை கொண்டு வராங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அதில் 9வது அட்டவணையில் நிறைய இருக்கும். இப்போ நம்ம இடஒதுக்கீடு பார்க்குறங்காட்டி இதை மட்டும் பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா, அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது 1969 தமிழ்நாட்டில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கொண்டு வராங்க. தலைவராக சட்டநாதன். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க. அடுத்தது 1969 அப்போ சிஎம்ஐ யார் இருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா அறிஞர் அண்ணா 1967 டு 69 வரைக்கும் தான் இருந்திருப்பாரு. 69க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக இருப்பாங்க. அவருடைய பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பிசி கமிஷன், பேக்வேர்டு கமிஷனை அமைக்கிறாங்க. ஏன்னா இதை பற்றி இந்த ரிசர்வேஷன் கொடுக்கறத பற்றி ஆய்வு செய்வதற்காக, ஆராய்வதற்காக ஒரு கமிஷனை அமைக்கிறாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டநாதன் தலைமையில். அப்போ தமிழ்நாட்டில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சட்டநாதன் தலைமையில் 1969 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அமைக்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி இந்த ஆணையமுடைய வேலையை என்ன பண்ணுறது, ஆய்வு பண்ணுறது. இவங்க ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் இடஒதுக்கீடை விரிவாக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பரிந்துரை கொடுக்குறாங்க. இந்த ஆணையம், சட்டநாதன் தலைமையிலான ஆணையம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ரிசர்வேஷனை விரிவாக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க பரிந்துரை கொடுத்துருக்காங்களா, இந்த பரிந்துரையின்படி 1971 யார் தான் சிஎம்மாக இருந்திருப்பாங்க, கருணாநிதி அவர்கள் தான். அவங்களுடைய பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா பிசிக்கு 31% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, 25 இருந்துச்சா, அது என்ன பண்ணுறாங்க 31% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு, ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினருடைய அந்த ரிசர்வேஷன் என்ன ஆகுது அப்படின்னா 18 ஆகுது. முன்னாடி என்னவா இருந்துச்சு, 16 இருந்துச்சா, இப்போ எவ்வளோ ஆகுது, 18% ஆகுது. சாரி, முன்னாடி 16 இருந்துச்சு, இப்போ 18 ஆகுது. அப்போ உங்களுக்கு இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 40, ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்க 49% வருது. ஓகேங்களா, அப்போ அடுத்தது 1980 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருப்பாங்க. அந்த பீரியடில் பிசியோட ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், 31 இவங்களுடைய பீரியடில் பண்ணுறாங்களா, 31 என்னவா மாறுது, 50% மாறுது. எஸ்சி எஸ்டிக்கு அப்படியே தான் இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது. பிசியோட இது மட்டும் பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஃபஸ்ட்டு 25 இருந்துச்சு. ஓகேங்களா, அப்புறம் கருணாநிதி அவர்களுடைய பீரியடில் 1971 31 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1980 எம்ஜிஆர் பீரியடில் 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1982 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஜேஏ அம்பாசங்கர் தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா அமைக்கிறாங்க. ஏன்னா இப்போது இந்த ரிசர்வேஷன் பாருங்கள், பிசிக்கு 50% ரொம்ப அதிகமாக போயிடுச்சா. ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக போனதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீங்கள் ஓகே நிறைய பாப்புலேஷன் இருக்கிறனால, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கான காரணங்களை எல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, ஏன் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவங்க நம்ம மேலே எழுப்பப்படும். அதை ஆய்வு பண்ணுறதுக்காக தான் 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஜேஏ அம்பாசங்கர் தலைமையில் 1982 இப்போவும் யார் தான் சிஎம்மாக இருப்பாங்க, எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருப்பாங்க. ஏன்னா ரிசர்வேஷனை இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி எழுப்பாங்கல்ல, ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதுக்கான இதெல்லாம் கொடுக்கணும்ல, சப்போர்ட்டட் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும்ல, அதுக்காக அவங்க கொஷின் கேட்குறாங்க. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஜேஏ அம்பாசங்கர் தலைமையில் அமைக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிசி கமிஷன், தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு பிசி கமிஷன் கருணாநிதி அவர்கள் பீரியடில் அமைக்கிறாங்க. செகண்ட் பிசி கமிஷன் ஜேஏ அம்பாசங்கர் தலைமையில் எம்ஜிஆருடைய பீரியடில் அமைக்கிறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இதுக்கப்புறம் இந்த கமிஷனுடைய அந்த ஆய்வு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் வன்னியர் சங்கம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா மத்திய அரசு பல பணிகளில் தங்களுக்கு 20% இதுவும் ஒதுக்கீடும், அதே மாதிரி மாநில அரசு பணிகளில் 2% ஒரு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த ஆணையம் வந்து சில ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள் வன்னியர் சங்க போராட்டமெல்லாம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதற்கு பிறகு தான் 1989 இப்போ யார் சிஎம்மாக இருப்பாங்க? 77 டு 87 வரைக்கும் தான் எம்ஜிஆர் அவர்கள் இருப்பாங்க. 89 கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வன்னியர் சங்கம் இங்கெல்லாம் போராட்டம்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, பிசிக்கு உங்களுக்கு எவ்வளோங்க சதவீத ரிசர்வேஷன் இருந்துச்சு? 50% இருந்ததா? இதை என்ன பண்ணிட்டாங்க, 2ஆக பிரிச்சுட்டாங்க. பிசியை பிசி எம்பிசி அப்படின்னு 2ஆக பிரிச்சுட்டாங்க. 30% பிசிக்கு கொடுத்துட்டாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசிக்கு 20% கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினருக்கு அந்த ரிசர்வேஷன் 18% அப்படியே தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா எப்படி பிரியுதுன்னு பார்த்தீங்களா? 1989 இந்த பிரிவு பிசி எம்பிசின்னு தனியாக பிரியுது. பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20% அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசியை தான் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஏன்னா இதுக்கு முன்னாடி போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு நான் சொன்னேன்ல, அதனையொட்டி இதை வந்து இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 1990 உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வழிகாட்டுதலின்படி பாருங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு போட்டோன்னா அது எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்டு ஆட் ஆயிடுச்சு, இதை டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு என்னதுங்க 30, இது அப்படியே தான் இருக்கும். 30% மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு, ஏன்னா பிசி வந்து 2ஆக பிரித்தாங்களா, பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு என்னதுங்க 18%. இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எஸ்டிக்கு 1%. இது யாருடைய வழிகாட்டுதலின்படி கொடுத்துருப்பாங்கன்னா, உயர்நீதிமன்றம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி தான் 1990 தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு, எஸ்சி எஸ்டிக்கு 18% அப்படி இருந்துச்சா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எஸ்டிக்கு தனியாக 1% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ டோட்டலாக எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது? 69% இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த பழங்குடியினருக்கு வந்து கொடுத்தது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில். அடுத்தது பாருங்க. சரி, இப்போ பாருங்க, நமக்கு இப்போ மொத்த இடஒதுக்கீடு எவ்வளோ வந்துருச்சு? 69% வந்துருச்சா? பாருங்க அடுத்தது 1992 மண்டல் வழக்கு. நம்ம முன்னாடி நான் சொன்னேன்னா மண்டல் ஆணைய வழக்கு நடந்திருக்கும். மண்டல் ஆணைய வழக்குக்கு இன்னொரு பேர் இந்திரா சஹானி வழக்குன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க, ரிசர்வேஷன் 50%க்கு மேலே தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாடியே பார்த்தோம்ல. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 69% இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்பாச்சே, என்ன பண்ணுறது? அப்போ 1994 யார் சிஎம்மாக இருப்பாங்கன்னா, நம்முடைய ஜெயலலிதா அம்மா சிஎம்மாக இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த இடஒதுக்கீடை நம்ம பாதுகாக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு இடஒதுக்கீடு மசோதா 1993 கொண்டு வராங்க. அதாவது அந்த மசோதா கொண்டு வந்த பீரியட் 1993 தமிழ்நாடு இடஒதுக்கீடு மசோதா, அது சட்டமாகிறது 1994. ஓகேங்களா? அப்போ தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 76வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1994 மூலமாக 9வது அட்டவணையில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அங்கே மத்திய அரசில் பிரதமராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நரசிம்மராவ் இருப்பாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டத்தை 76வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1994 மூலமாக எங்கே கொண்டு போய் வச்சிட்றாங்க? 9வது அட்டவணையில் கொண்டு போய் வச்சிட்றாங்க. ஏன் 9வது அட்டவணையில் கொண்டு போய் வச்சிட்றாங்க? 9வது அட்டவணையில் எதை கொண்டு போய் வச்சாலும் அதை நீதித்துறை கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, அந்த சட்டத்தை கொண்டு போய் 9வது அட்டவணையில் வச்சிட்றாங்க. இப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து நீங்கள் 69% இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அந்த இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு போய் எங்கே கொண்டு வச்சுட்டாங்க, அங்கே 9வது அட்டவணையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை, அதுக்கப்புறம் நிறைய
நிறைய நடக்குங்க. சென்ட்ரல் லெவலையும் சரி, ஸ்டேட் லெவலையும் சரி, நிறைய பேர் கேஸ்லாம் போடுவாங்க. நம்ம மெயினானது மட்டும் பார்த்துட்ருக்குறோம். அப்போ நிறைய போராட்டங்கள் நடக்கும். 2007 ஐஆர் கோயல்கோ வழக்கு, கோயல்கோ ஓகேங்களா, கோயல்கோ வழக்கு, கோயல்லோ வழக்குன்னு சொல்லலாம், கோயல்கோ வழக்கு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் நீதிமன்ற மறு ஆய்விற்கு உட்பட்டது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ முன்னாடி நம்ம இதுதானே சேஃப் ஜோனில் தானே இருந்தோம். 9வது அட்டவணையில் எதை வச்சாலும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு போய் அங்கே போய் வச்சுட்டோம். அதனால் யாரும் இனிமேல் கேள்வி கேட்க முடியாதுன்னு தான் இருந்தோம். இப்போ 2007 என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா, 9வது அட்டவணையில் எதை கொண்டு போய் வச்சாலும் நாங்கள் இனி இவ்வளோ நாள் கேட்கல, ஆனால் கேட்கலாம், அது ஆய்வுக்கு உட்பட்டது தான். 9வது அட்டவணையில் வச்சாலும் கேட்போம், ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, 1973 கேசவனந்த பாரதி வழக்கு வந்திருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வச்ச சட்டங்களை வேணால் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் இந்த வழக்கு தீர்ப்பு வந்திருக்கும் பார்த்தீங்களா, இந்த வழக்கின் தீர்ப்பிற்கு பிறகு நீங்கள் என்ன கொண்டு வந்திருந்தாலும், எதை கொண்டு போய் 9வது அட்டவணையில் வச்சுருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்போம், அதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, கேசவனந்த பாரதி வழக்கில். ஏன்னா நீங்கள் அரசமைப்புடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் திருத்தணும், நம்ம படிச்சிருக்க ஞாபகம் இருக்குங்களா. நீங்கள் அரசியலமைப்பை திருத்தலாம், ஆனால் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தணும் அப்படிங்கிறது தான் கேசவனந்த பாரதியோடைய தீர்ப்பு. ஓகேங்களா, அப்போ இவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் அரசியலமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றக்கூடாது, 9வது அட்டவணையில் கொண்டு போய் வச்சா அதை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றுற மாதிரி தானே இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்னென்னா, இந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஓகே, இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஏதாவது கொண்டு வந்து போய் 9வது அட்டவணையில் வச்சுருந்தீங்கன்னா அது கேள்வி கேட்க மாட்டோம், ஆய்வுக்கு உட்படுத்தலை, நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்தப்படாது. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எதை கொண்டு போய் 9வது அட்டவணையில் வச்சுருந்தாலும் நாங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த தீர்ப்பு முக்கியமான தீர்ப்பில் இவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் தான் திருத்தணும்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா, இது ரொம்ப பெருசாக போகுங்க, நான் சும்மா ஜென்ரலாக தான் சொல்கிறேன். இது லைட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப டீப்பான ஒரு இதாக இருக்கும். இது லைட்டாக புரிஞ்சுக்கிட்டு போக போக நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல மறு ஆய்விற்கு உட்படுத்தப்படும் சொல்லிட்டாங்களா. அப்போ இன்னும் அது பிரச்சனையாக போயிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் அந்த கேஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் நீதிமன்ற மறு ஆய்விற்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னும் அது கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சரி, அப்போ என்ன கேஸ் இருக்குது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 2007 2009 இது பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் பீரியடில் தான். கருணாநிதி அவர்களுடைய பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா 2007 முஸ்லீம்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அது என்னென்னா, இப்போது பார்த்தோம் பிசிக்கு எவ்வளோங்க, 30% இப்போது. ஏன்னா எம்பிசிக்கு போயிடுச்சா, எம்பிசிக்கு 20% போயிடுச்சு, 50% இருந்துச்சு, இப்போ அதையவே பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த பிசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிசி தனியாக, பிசி முஸ்லீம் தனியாக பிரிக்கிறாங்க. அதுதான் பிசியிலேயே முஸ்லீம்களுக்கு உள் ஒதுக்கீடு. அப்போ பிசிக்கு 30%, அந்த 30%ல் பிசிக்கு 26%, பிசி முஸ்லீமுக்கு 3% அப்படின்னு இந்த உட்பிரிவை நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, முஸ்லீம்களுக்கு உள் இடஒதுக்கீடு இவருடைய பேரில் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போ உள் இடஒதுக்கீடு என்னதுங்க, இந்த பிசிக்குள்ளேயே ஒரு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்போ 3% பிசி முஸ்லீமுக்கு. அது எப்போ கொடுக்குறாங்க, 2007. அதே மாதிரி 2009 எஸ்டி, அதாவது எஸ்சிஏக்கு அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. என்னென்னா எஸ்சிக்கு உங்களுக்கு என்னதுங்க 18% இடஒதுக்கீடா. இது எப்படி பிரிக்கிறாங்க, எஸ்சி தனியாக எஸ்சிஏ தனியாக பிரிக்கிறாங்க. அப்போ எஸ்சிக்குள்ளே இந்த அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு இப்போ இந்த 18%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏ அருந்ததியருக்கு 3% இப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்போ இதுதான் இங்கே 2009. அப்போ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களும் கருணாநிதி அவர்களுடைய பேரில் கொண்டு வரப்பட்டது. நம்ம முன்னாடி பார்த்தோமா, அதே தான். அப்புறம் எஸ்டிக்கு 1%. ஓகேங்களா, இது புரிஞ்சிச்சா. அப்போ எது எப்பப்போ கொண்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி இருந்துச்சுங்க, ஃபஸ்ட்டு பிசிக்கு 25% இருந்துச்சா, அப்புறம் என்ன பண்ணுறாங்க 50% கொண்டு வராங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த 50% ரெண்டாக பிரிக்கிறாங்க, 30% 20%ன்னு பிரிக்கிறாங்க. மறுபடியும் என்ன பிரிக்கிறாங்க, இந்த 30% பிசிக்கு தனியாக பிசிஎம்முக்கு தனியாக பிரிக்கிறாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு ஃபஸ்ட்டு 16% இருக்குது, அப்புறம் 18% கொடுக்குறாங்க. அப்புறம் எஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்து எஸ்சி எஸ்டிக்கு முன்னாடியே ரெண்டுக்குமே வந்து 18% இருந்துச்சு. அப்புறம் எஸ்டி கொண்டு வந்து எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% கொடுக்குறாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எஸ்சியே ரெண்டாக பிரிக்கிறாங்க. எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3% அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இது புரிஞ்சிச்சுங்களா? இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வழக்கு நடந்துச்சு, ஏதாவது போராட்டம் நடந்துச்சா, இல்லை ஏதாவது ஆணையம் இருந்துச்சா, எந்த ஆணையத்துடைய பரிந்துரையில் இது கொண்டு வந்தாங்க, அப்புறம் உயர்நீதிமன்ற வழக்கு உச்சநீதிமன்ற வழக்கு ஏதாவது இருந்துச்சா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம பாலிட்டி தான், ஆனால் பாலிட்டியில் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்திய அளவிலான இடஒதுக்கீடு நம்ம தமிழகத்தில் அந்த அரசியல் வளர்ச்சி அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் நம்ம அங்கே பார்ப்போம். மண்டல ஆணையம் அதையெல்லாம் பற்றி அங்கே பார்ப்போம். இங்கே நான் தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு மட்டும்தான் சொன்னேன். அப்போ நீதி கட்சி ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு கொடுத்துச்சு, இடஒதுக்கீடு கொள்கைக்கு அடிக்கல் நாட்டியது. 1949 41% இருந்துச்சு. 1950 அரசியலமைப்புக்கு நடைமுறைக்கு வந்த பொழுது சட்டப்பிரிவு 15/4 16/4 எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுத்துச்சு, பிசிக்கு கொடுக்கல. அதனால தான் 1950 வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷனில் பிசியை வைக்கணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, 1951 முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டு அதை 9வது அட்டவணையும் புதுசாக உருவாக்கி அங்கே வச்சிடுறாங்க. ஏன் 9வது அட்டவணையில் ஏதாவது வச்சா கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறக்காக. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 1969 நம்ம தமிழ்நாட்டில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சட்டநாதன் தலைமையில் அமைக்கப்படுது. அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னா இடஒதுக்கீடு விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1971 பிசிக்கான ரிசர்வேஷன் 31 விரிவாக்கம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1980 பிசிக்கு வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 1982 அம்பாசங்கர் தலைமையிலான 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்படுது. 1989 பிற்படுத்தப்பட்டோர் பிசி எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. பிசி எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. 1990 உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி இடஒதுக்கீடு எஸ்டிக்கு மட்டும் 1% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்போ 69% ஆகி போயிடுது இடஒதுக்கீடு. அதனால் கேஸ் மண்டல் வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 50%க்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 69% வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது, நாம் ஒரு சட்டம் உருவாக்கி அதை கொண்டு இடஒதுக்கீடு சட்டத்தை உருவாக்கி அதை கொண்டு போய் 9வது அட்டவணையில் வச்சுட்டோம். நம்ம சேஃப்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா 2007 ஐஆர் கோயில்கோ வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 1973க்கு அப்புறம் நீங்கள் எதை கொண்டு போய் 9வது அட்டவணையில் வச்சாலும் நாங்கள் கேட்போம், அதுக்கு முன்னாடி வச்சதான் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடஒதுக்கீடு மசோதாங்கிறது 1993. அப்போ இதை நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அது கேஸில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2007 முஸ்லீம் உள் இடஒதுக்கீடு வந்து கருணாநிதி அவர்கள் பீரியடில் கொண்டு வராங்க. 2009 அருந்ததியருக்கான உள் ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 2009 கருணாநிதி பீரியடில் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக நமக்கு 69% இடஒதுக்கீடு இருக்குது. பிசிக்கு 26%, பிசிஎம்க்கு 3%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்து இந்த ஜென்ரலான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய டீப்பாக இருக்கும். இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் நிறைய வழக்கு இருக்கும். ஏன்னா விஜயன் அவங்களாம் வழக்கெல்லாம் தொடுத்துருப்பாங்க. ரொம்ப டீப்பான விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜென்ரலான விஷயங்கள் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி எந்தெந்த வருடத்தில் யாருடைய பீரியடில் எப்படி அந்த பெர்சன்டேஜ் மாறுச்சு, அதுதான் மெயின். அப்புறம் 2 கமிஷன் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது, எந்த வருடம், என்ன கேஸ் முக்கியமான கேஸ், செண்பகம் துரைராஜன் வழக்கு, மண்டல் வழக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா ஐயர் கோயில்கோ வழக்கு, இதெல்லாம் முக்கியமான வழக்கு. ஓகேங்களா? இது மட்டும் இந்த ஜென்ரலான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக படிச்சுட்டு பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இன்றைக்கி நம்ம பாலிட்டியே பார்த்தோமான்னு எனக்கு தெரில, ஆனால் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் அந்த டாப்பிக்கை முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு நம்ம கவர் பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. எக்ஸாமுக்காக மட்டும் கிடையாது, மார்க்குக்காக மட்டும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதியில் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். அப்படிங்கும் பொழுது
அவங்கள என்ன பண்ணணும், அவங்களும் அந்த அதாவது கீழ்நிலையில் இருப்பாங்க, அவங்களையும் சமநிலைக்கு கொண்டு வரணும், எல்லாத்தையுமே ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும். அதுதான் சமூக நீதி. ஓகேங்களா? அவங்கள இப்படி கொடுக்கறதுனால ஒருத்தருக்கு மட்டும் நம்ம இதாக பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லாத்தையுமே அந்த சமநிலையில் கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ, அதாவது சிலருக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படாது. ஓகேங்களா? அதாவது சிலர் கையில் நான் முன்னாடியே இந்த இடஒதுக்கீடை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுக்கும் பொழுதே சொல்லியிருக்கேன். சிலர்கிட்ட அந்த வசதி இருக்கும், அவங்களுக்கு அதை கொடுக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அவங்க யார் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. சிலருக்கு யாராவது கொடுத்தாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா மேலே வருவாங்க, மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் இடஒதுக்கீடை நான் சொல்கிறேன், ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அப்போ அந்த எல்லாருமே சமநிலையில் வர்ற வரைக்கும் இடஒதுக்கீடு அவசியமானது தான். அதுதான் சமூக நீதி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு எகென்ஸ்டாக எல்லாம் சொல்லலாம், ஆனால் எல்லாரும் சமநிலையில் வர வரைக்கும் அந்த இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது அதுதான் மெயினான இதுவே, அதனுடைய நோக்கமே அதுதான். ஓகேங்களா? இடஒதுக்கீடு நோக்கமே அதுதான். இதை நீங்கள் மெயின்ஸ்ல நீங்கள் எழுதலாம். இந்த அப்ரோச்சில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இந்த சப்ஜெக்டை சமூக நீதி அப்படிங்கிற சாப்டரை நீங்கள் நம்மளுடைய இந்த சமூக நலன் அந்த நோக்கத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னுமே நிறையா இருக்குது, நம்ம பார்த்துட்டே வரலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டவுட் இருந்தாலும், என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்லினாலும் கடைசியாக டவுட்டு ஃபுல்லாக எல்லா டவுட்டையுமே எடுத்து ஒரு வீடியோவே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் டவுட் கேட்காம இருக்காதீங்க. நீங்களாக வந்து சரி இது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. என்னவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.